10 நிமிஷத்தில் முருங்கைக்கீரை குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது ரொம்பவே வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக பாருங்கள். இது பார்த்துட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, அதாவது மஞ்சள் கலர் பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் எடுத்துக்கோங்க. குறுமிளகு எடுத்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். 5 வெள்ளை பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக தேங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா துருவி எடுத்துக்கோங்க தேங்காயை. நான் ஆட்டுக்கல்லில் அரைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். 10 வரமிளகாய் எடுத்துக்கலாம். 10 வரமிளகாய் அதிகமாக காரம் சாப்பிடாதவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குறுமிளகும் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம முருங்கைக்கீரை நம்ம க்ளீன் பண்ணி நம்ம அந்த தண்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சின்ன அந்த இலைகளை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை குழம்பு ரெடி பண்ணுறதுக்கான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம அதில் ஊற்றிடலாம். பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவு குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நான் ஆட்டுக்கல்லில் அரைச்சதுனால நல்லா கழுவி இந்த மாதிரி நல்லா அந்த பேஸ்ட்டோட தண்ணியே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மிளகோட தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த தண்ணி ஊற்றி நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா குழம்பு ரொம்பவே கெட்டியாகிடும். ஸோ கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் நம்ம முருங்கைக்கீரை குழம்பு ரொம்ப வேகாமையும் நம்ம எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நல்லா நுர மாதிரி பொங்கி வரும். இதுலேயே நம்ம பச்சையாக சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி நம்ம அப்படியே போட்டுடணும். நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணக்கூடாது. அப்படியே 2 நம்ம கட் பண்ணி அதில் போட்டுடணும். அதில் வெந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நுர வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கி வர்ற ஸ்டேஜ் ஆகணும். வெயிட் பண்ணலாம். அது பொங்கி வர்றப்போ நான் சொல்கிறேன். இப்போ குழம்பு நுர வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா பொங்கி வெளியில் வந்துடும். ஸோ நம்ம நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முருங்கை இலைகளை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கை இலைகளை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். அதில் போட்டு அப்போவே நம்ம கரண்டி வச்சு அமுத்தி நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்ச நேரம் ஆனதுமே நம்மளுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். நல்லா கொதித்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நான் சொல்கிறேன். ரொம்ப கீரை வெந்துடுச்சு அப்படின்னா நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு டைம் நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டம் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கும்பொழுது குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.